கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற வசனம் சங்கீதம் 85:4. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். சில ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்கா தேசத்திலே ஒரு பயங்கர ரயில் விபத்து நடந்தது. பிரயாணிகள் ரயில் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தது. விரைவு சரக்கு ரயில் தண்டவாளத்தில் அங்கு வந்து சேர வேண்டும். தூரத்தில் வந்து கொண்டிருந்த ரயிலுக்கு கொடியசைத்து நிறுத்துமாறு வலியுறுத்தப்பட்டது. கொடி அசைக்கப்பட்டும் சரக்கு ரயில் பிரயாணிகள் ரயிலின் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. வழக்கில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் ஏன் நிறுத்தவில்லை என கேட்டதற்கு ஓட்டுநர் கூறிய பதில் என்ன தெரியுமா? கொடியின் நிறம் சிவப்பாக இருந்தால் நிறுத்தியிருப்பேன். ஆனால் காண்பிக்கப்பட்டது பழுப்பு கலந்த வெளிர் மஞ்சள் நிற கொடி. எனவே மெதுவாக வர வேண்டும் என்று தவறுதலாக என் கடமையை செய்தேன் என்று அழுதாராம். கொடியின் கலர் சிவப்புதான். ஆனால் காலப்போக்கில் சிவப்பு வண்ணம் வெளுத்துவிட்டது. இதுபோல நமது கிறிஸ்தவ வாழ்க்கையும் மங்கி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் எழுப்புதலுக்காகவே எழுதப்பட்டது. இந்த சங்கீதத்தின் பெயரே எழுப்புதலின் சங்கீதம் என்பதே. கிறிஸ்துவை அறிந்த இரட்சிக்கப்பட்ட மக்களின் பரிதாப நிலையை முதல் 3 வசனங்கள் தெரிவிக்கிறது. நம்முடைய சிறையிருப்பை திருப்பினவரிடம் திரும்புவோம். நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக பார்க்கும் நாம், பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய தேவன் நமக்கு உண்டு என்பதை மறக்கக்கூடாது. நம்முடைய சிறையிருப்பை திருப்பியவர் நமக்கு மன்னிப்பையும் அருளினார். ஆவிக்குரிய அனல் குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். தேசத்தின் எழுப்புதலுக்காக 1965 இந்தோனேஷியா மக்கள் ஜெபித்தார்கள். தேசத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. தென்கொரியாவின் எழுப்புதலுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக ஜெபித்தார்கள். தேசத்தில் அமைதல் உண்டாயிற்று. நாமும் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும்போது எழுப்புதல் அக்கினி தேசமெங்கும் பரவும். சிறிய தீப்பொறி பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல எழுப்புதல் நம்மிலிருந்து புறப்பட்டு தேசமெங்கும் பரவட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி விழுந்து போகாமல் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாருங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. ஜீவன் சுகம்பலன் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.